நீங்க ராத்திரி தொட்டில்ல பிறக்கல, ஒரு இன்குபேஷன் பாட்ல தான் பிறந்திருக்கீங்க. பிளானட் வெஜிடாக்கு உங்களை வரவேற்கிறோம். இது போராளிகளுக்கான உலகம். உங்களுக்கு இப்ப 3 வயசு, ஆனா நீங்க ஒரு சாதாரண குழந்தை இல்ல. டாக்டர்ஸ் வந்து உங்க பவர் லெவலை செக் பண்றாங்க. உங்க தலைவிதியே அந்த நம்பர் தான். பவர் லெவல் 1200. உங்க வாழ்க்கை ஒரு லோ கிளாஸ் வாரியரா தான் இருக்க போகுது. இங்க ஃபேமிலி லவ் எல்லாத்தையும் வீக்னஸா தான் பாப்பாங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பாசமா இருக்க மாட்டாங்க, உங்கள தனியா தான் வளர்ப்பாங்க. நீங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்க போர் பயிற்சி ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபைட் பண்ணணும் இல்ல செத்துடுவீங்க. இதுதான் இந்த பிளானட்டோட ரூல். அடிப்படை உங்க மனசு வயலன்ஸ நார்மல்னு நினைக்க ஆரம்பிக்கும். உங்க பவர் லெவல் குறைவா இருந்தா உங்களை வேற பிளானட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, தனியா தான் போராடணும். பிளானட் வெஜிடால கிராவிட்டி ரொம்ப அதிகம். அது உங்க மசில்ஸ ஸ்ட்ராங் ஆக்குது. ஆனா இதனால உங்களுக்கு எப்பவும் பசிக்கும், நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும். உங்க டெய்ல் தான் உங்க ஸ்ட்ரென்த், ஆனா அதுதான் உங்க வீக்னஸும் கூட. நிலாவை பார்த்தா நீங்க கிரேட் ஏப்பா வாரிடுவீங்க. உங்க பவர் 10 டைம்ஸ் அதிகமாகும். ஆனா லோ கிளாஸ் வாரியர்ஸால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க 11வது வயசுல உங்க ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போவீங்க. வேற பிளானட்ல நீங்க ஒரு கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடிபட்டு சாவ போற நிலைமையிலிருந்து மீண்டு வந்தா பவர் இன்னும் அதிகமாகும். பவருக்காக நீங்க உங்களையே அழிச்சுக்க துணிவ போவீங்க. நீங்க 20 வயசு பிரைமுக்கு வரீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். ஆனா உங்க மகனை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது. நீங்க எப்பவும் தூரமா இருக்கிற பிளானட்ஸ காங்கர் பண்ண போயிடுவீங்க. ஃபேமிலின்னு சொல்ல யாரும் இல்ல. நீங்க உண்மையில ஒரு அடிமைதான். ஃப்ரீசா தான் உங்க உண்மையான பாஸ். அவர் ரொம்ப தரிசனமானவ. கிங்க விட ஃப்ரீசா 50 மங்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். உங்க வேலை வேற மக்களை அழிக்கிற எக்ஸ்டர்மினேட்டர் வேலை தான். ஒரு நாள் ஒரு ரகசியமான லெஜெண்ட் பத்தி கேள்விப்படுவீங்க. அதுதான் சூப்பர் சேயன் லெஜெண்ட். அது ஃப்ரீசாவுக்கு பயத்தை தருது. ஃப்ரீசா பயத்துல எல்லாத்தையும் திருப்பி வர சொல்றான். நீங்க பிளானட்டுக்கு வரீங்க, ஆனா வானத்துல ஒரு பெரிய லைட்ட பாப்பீங்க. அது ஃப்ரீசாவின் டெத் பால். உங்க இனத்தையே அழிக்க போகுது. உங்களுக்கு தப்பிக்க நேரமே இல்ல. எல்லாம் முடியுது. இந்த வாழ்க்கை ஒரு போராளிகான வாழ்க்கை இல்ல, ஒரு அடிமையின் அழிவு.